இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் கானா வினோத். கானா வினோத் பேசிக்காவே மட்டமான ஆள் சார். கஞ்சா அடிச்சுட்டு வரல, அந்த ஏரியாவில் லோக்கலாக திரியிறாள். பிக் பாஸ் இதில் கூட பார்த்தோம் சார். சூப்பர் பின்னால போயிட்டு இருக்கும் போய் கணேஷ் பையில அவங்க கசக்கி வாயில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களோட என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை விட்டா உள்ளுக்குள்ளே போனோடனே அவன் பொறாமையாயிடுச்சு. புகழுக்கு பொறாமை மட்டும்தான் இருந்துச்சு. அட்டாக் பண்ணி வெளியில் பண்ணுறது புகழும் கானா வினோத் போன்றதும் பிளானு. என்னடா அங்கேயும் வந்துட்டு அவன் தெரிய ஆரம்பிச்சிருவானே. அது போதையில் அவங்க 2 பேரும் முட்டாள்தனமாக என் கூட சண்டை போட்டானா ஃபஸ்ட்டு ஆங்கரா நீ என்ன பண்ணணும் தீர்த்து தான் வைக்கணும். நீ ராடை எடுத்து என் காலில் ரத்த காயம் உண்டு பண்ணியிருக்க கூடாது. தாய்க்கு தாரத்துக்கு வித்தியாசம் தெரியலையா சார்? ராடு எடுத்து அடிக்கணுன்ற மோட்டிவ் தான் எரிஞ்சாரு சார். எரிஞ்சாரு அப்படியே அது காலில் பட்டு ரத்தமாச்சு. பண்ணிட்டு எடுத்து எரிஞ்சுட்டு போ நீ போ அப்படின்னு. அப்படி மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்கள் தான் இருக்காங்க. இப்போது 2-3 நாளாக சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ப்ரெஸ் மீட் அண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது என்ன மேட்ரு அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு 3 நாளாக நான் கொஞ்சம் ஒரு கவலையாக தான் போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா இப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னாலே எங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆமாம். ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்னு கின்னு அந்த மாதிரி தான் தெரியும். சடனாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்க. அங்கே அது எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போய் இன்னும் மேல் தாக்கல் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு சேனலில் இருக்கிற ஒரு கொஞ்சம் ஆட்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். நம்ம ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கு. அது என்ன சம்பவம், அது டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாக்கப்பா ஆனந்த் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவங்க வந்து ஒரு லீடு என்ன சொல்கிறது ஒரு ஆங்கராக இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் புகழ் அவர் வந்துட்டு படத்திலும் நடிச்சுட்டு இருக்காரு. அந்த சேனல்லையும் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியனாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய நீங்கள் சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கோம். பிக் பாஸில் நிறைய பார்த்துருக்கோம். ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். என்னதான் நடந்தது? நீங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தீங்க அடிப்பட்டு. ஆமாம் சார். சார் ஆக்சுவலாக சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சேனல் வந்து என்னை பயன்படுத்திக்கிறது தான் ட்ரை பண்ணாங்க. நான் விஜய் டிவியில் நிறைய ஷோ பண்ணியிருக்கேன். எல்லார்ட்டையும் மரியாதையாக போவோம், டீசெண்டாக பண்ணிடுவோம். அதனால தான் அடுத்தடுத்து ஷோக்கள் நம்ம அட்டன் பண்ணுறோம். கரெக்ட். ஓகேங்களா? சேனல் ப்ரொடக்ஷன் பற்றி பிரச்சனை இல்லை சார். அவங்க வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கெடுதலும் பண்ணலை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குக் வித் சோமாலி ஷோக்கு கால் வந்துருந்துச்சு சார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸில் நம்ம வந்து ஒரு பெரிய வைரல் கண்டென்ட்டாக இருந்தோம். ஆமாம். நான் பிக் பாஸ் போன உடனே எல்லா மீடியாவும் என்னை பற்றி எழுதாத மீடியா கிடையாது. கரெக்ட். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே கிட்டத்தட்ட பக்கமாக எழுதுனாங்க. சூப்பர். இதுவே கானா வினோத்தை போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் எழுதலை. ஓகே. என்ன ரீசனா, வாட்டர்மெலன் ஸ்டார் தான் அந்த இடத்துல ஃபேமஸ். ரைட். இல்லை ஆக்சுவலாக நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன். பிக் பாஸ் போன உடனே நீங்கள் பார்த்தீங்க, யார் உள்ளே போனோடனே ரொம்ப வைரல் ஆச்சு சார்? ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். இல்லை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டுமே அதுக்கு முன்னாடி ரவீந்தர் சார் போய் இவ்வளோ மீடியாலாம் எழுதலை. ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி போனார் இல்லையா, நிறைய மீடியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் எழுதுன மாதிரி எனக்கு தெரியலையே. பண்ணல. ஆமாம். அப்போ நம்ம அந்த லெவலில் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். நம்ம உள்ளுக்குள்ளே போனோம், இருக்கிற எல்லா மீடியா நம்ம தான் அந்த இடத்துல வைரல் கண்டென்ட்டாக இருந்தோம். அதே மாதிரி நல்லா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மற்ற ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்டெல்லாம் விட இப்போ ரவீந்தர் சார் போயிருப்பாங்க, மற்ற ஆட்கள் போயிருப்பாங்க. நம்ம ஓட்ஸ் எல்லாம் வாரமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே பிச்சுக்கிட்டு போச்சு. கரெக்ட். ஸோ நம்ம ஒரு ஃபெமிலியர் ஃபேஸு, நல்லா ஃபன் பண்ணுறோம், நல்லா ஜாலியாக இருக்கும். பலதரப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, காமெடி பண்ணுற இடத்துல காமெடியாக இருக்குங்க, ஒருத்தவங்களை ப்ரெஸ்டீஜின்னு வந்தால் நீங்கள் டக்குன்னு ஹீரோவாக மாறிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு பல வகையில் நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இப்போ பிக் பாஸில் மாதிரி நம்ம குக் வித் கோமாளியில் ஃபேஸ் ஆகணும். உள்ளே போன உடனே புகழுக்கு பயம் வந்துருச்சு. ஓகே. பயம் வந்துருச்சு, பொறாமை. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு வாரத்தை கூட என்கிட்ட பேசல. புகழ் பொறுத்த வரைக்கும் என் கூட ஃப்ரெண்டும் கிடையாது, பகையும் கிடையாது. ஓகே. அவர் ஒரு ரூட்டில் போகிறாரு, நான் ஒரு ரூட்டில் போகிறேன். ஆனால் என்னோட ஃபேன் பேஸ்லாம் பார்த்து பயப்படுறாங்க சார். ஓகே சார். நம்ம நடிக்கிற நடிப்பை யங்ஸ்டர்ஸ்லாம் நேற்று நான் நடித்த படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி போயிடுறோம். அது எவ்வளோ கைதட்டு ஆட்டம் பாட்டம் மக்கள். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ். புகழுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது சார். நல்லா இருந்திருந்தா இவர் 15 வருஷமாக குக் வித் ஒரே சேனலில் வந்து திருப்பி காமெடிக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்போ சிவகார்த்திகர் வந்தார், அடுத்த லெவல் போனார், வரல. இப்போ மாக்காப்பா இவங்களுக்குலாம் அந்த லெவல் ஆக்டிங் ஸ்கில்லாம் கிடையாது. மாக்காப்பா ஒரு சாதாரண ஆங்கர் தான். ஓகேங்களா? விஜய் டிவியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆங்கர் தான், ஆபாசமாக பேசுகிற ஆங்கர். தமிழ் மீனிங்கில் அசிங்கமாக தான் பேசுகிறாரு. நடிப்பு கலன்றவர். நடிப்பு சினிமா அப்படின்றது அதில் வர்ற வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு போர்டுக்கு போயிட்டு வருது, சென்சார் போயிட்டு வருது, சென்சார் போர்டு போயிட்டு. அது ஓகே. நீ டெலிவிஷன் ஆங்கர், அதாவது என்னென்னா பொதுவாகவே நார்மலாகவே ஆபாசமாக பேசக்கூடியவர் தான் ஒரு மாக்காப்பா. நடிப்பு தரமாக இருந்தால் உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்னால நீ எங்கேயோ போயிருப்ப. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க மக்களுக்கு முகம் தெரிந்த நபர்களே தவிர ரொம்ப இதான ஆட்கள் கிடையாது சார். இப்போ அடுத்த லெவலுக்கு போனால் கண்டிப்பாக கோமாளி வர மாட்டாங்க. அவருக்கு என்ன பயம்னா, நம்ம இத்தனை வருஷம் 15 வருஷம் ஃபீல்டில் இருந்து கோமாளியாக நிற்கிறோம். இவர் இன்னைக்கு பிக் பாஸ் போயிட்டு இன்னைக்கு அவர் கோமாளியாக வந்திருக்காருன்னு புகழுக்கு பிடிக்கல. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் கானா வினோத்.
கானா உணவு பேசிக்காவே மட்டமான ஆள் சார். கஞ்சா அடிச்சுட்டு அந்த ஏரியால லோக்கலா திரியிறாள். அடுத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தேவையில்ல, நான் எங்கேயுமே சொன்னதில்ல. அது அடுத்தவங்களை பாதிக்கிறப்ப நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல ஹீரோ மாதிரி போன உடனே நீங்க பிக் பாஸ்ல பாருங்க, ஒன்னு நான் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னாடி நின்று வம்பிழுப்பாங்க. நான் படிச்ச படிப்புக்கு என்னால தரம் இறங்க முடியல. ரொம்ப பேசுற அப்படி கானா உணவு யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாததுல இருக்கிற எல்லா மீடியாவும் என்னைய வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எல்லா ஹெடர்ஸும் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதிக முகம் தெரிஞ்ச ஆட்கள். நான் ஒரு வார்த்தை விட்டாலும் 10 போயிடும் யதார்த்தமா பேசுறது. ஸோ கானா உணவு பண்றதுக்கு என்னால பேச முடியல. அது உள்ள இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. கண்டஸ்டன்ட் ஜெயிக்கிற குதிரை மேல கானா உணவு ஏறி சவாரி செய்ய நினைக்கிறாரு ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னாங்க. இன்னொரு கண்டஸ்டன்ட் கூட எவிக்ட் ஆகி உள்ளுக்குள்ள போய் கூட என்ன சொன்னாங்கன்னா, திவாகரனால இவர் அவ்வளவு இன்சல்ட் பண்ணியிருக்காரு. கானா உணவு அவர் மக்களுக்கு அடுத்து தான் அந்த மாதிரியான ஒரு மட்டமான நபர் தான் கானா உணவு. ஓகேங்களா, கஞ்சா அடிச்சுட்டு லோக்கலா பிக் பாஸ் இதுல கூட பார்த்தோம் சார். சூப்பர் பினால போயிட்டு இருக்கும் போய் கணேஷ் பையில அவங்க கசக்கி வாயில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களோட என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை விட்டா அங்க உண்மையா? ஏன்னா கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா அவர் தண்ணி கஞ்சா அவரோட ஸ்டோரியிலேயே அவர் சொல்லியிருந்தார். மது பழக்கத்துக்கு அடிமையாகி நான் 2 மணி நேரம் கழிச்சு தான் நிதானம் வரும். அது ஓகே, அவரோட டீப் இதுக்குள்ள என்ட்ராக தேவையில்ல. பட் அந்த மாதிரி நபர் ஓகேங்களா. இதுல ஆனா நான் பார்த்தேன் அந்த சூப்பர் ஃபினாலேல வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் பையில வச்சு கசக்கிட்டு வாயில வச்சிருந்தேன். அப்படி அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அந்த பொட்டணத்தை கூட யாரோ இது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு மட்டமான நபர் என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் 6 அறிவுனா கானா உணவுக்கு 5 அறிவு தான் சார் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாட்டி அவங்கள போய் கிண்டல் பண்ணக்கூடாது. நானே ரொம்ப டீசெண்டா வாமா போமா செல்லன்னு பழகிற கானா 5 அறிவு அப்படின்னு சிரிப்பு வந்துருச்சு. அவர் நாயா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லல சார். அறிவு இல்லாம இப்ப அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே. இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பண்றது உங்களுக்கு பிடிக்கலாட்டி நான் அதை பண்ணக்கூடாது. நான் மீறிக்கிட்டு வந்து உங்களை வந்து நான் வம்பளுக்கிறது திருப்பி உங்களுக்கு வந்து என்னை அடிக்க தெரியாமல் இல்லை, திருப்பி என்னை வந்து திட்ட தெரியாமல் இல்லை, நீங்கள் ஒரு இது பார்ப்பீங்க நம்ம அதை பண்ணக்கூடாது, அவங்க ரேஞ்சுக்கு இறங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப பேசுறது அந்த வாசகங்கள்லாம் பாருங்க சார். சார் நான் இவ்வளோலாம் படிப்பு படிச்சுட்டு நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர் பெரிய ஆஃபீஸர் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் உள்ளே வருவாங்க. மரியாதை இருப்பாங்க, மரியாதை நானும் அதே மாதிரி மரியாதையாக தான் இருப்போம். ஓகேங்களா, ஏன்னா பிஸ்னஸ் சார். ஒரு பேஷண்ட்டு 10 பேஷண்ட்டை கூப்பிட்டு வருவான், ஒரு கிளைண்ட்டு 10 கிளைண்ட்டை கெடுப்பான். ப்ரொஃபஷனல் அவன் எதுவுமே இல்லாமல் கானா உணவு உள்ளே வந்திருக்கான். திரும்பி வயசுலேயும் சீனியர் சார். அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? கானா உணவு அங்கே இருக்கிற மாக்காப்பாவும் கானா உணவு ரொம்ப சீனியர் வயசில். புகழ் மட்டும்தான் அநேகமாக என்னோட வயசு இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் சின்ன பையனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ கானா உணவு வந்து அந்த மாதிரி 5 அறிவு உள்ளே இருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. வேறாமல் வீம்புக்கு வந்து பேசுகிறான் சார். இதில் என்ன கொடுமைனா சார், என்னோட ப்ளஸ் பாயிண்டே ஒரு முக அழகு தான். ஃபேஸ் அட்ராக்ஷனை வச்சு தான் நான் நிறைய உண்மை சொல்ல வரேன் சார். கருப்பாக இருந்தாலும் உண்மையா இல்லையா? ஆனால் கானா உணவு அவர் என்ன நிலைமையில இருக்கோம்னே தெரியாமல் அடுத்தவங்களை பாடி செய்ய மாட்டேன். அப்படி அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்காரு சார். நாங்கள் சவுத்து சைடு, மதுரை சைடு, ஒரிஜினல் தமிழ் குடிமக்கள். நாங்கள்லாம் கொஞ்சம் சவுட்டாக தான் சார் இருப்போம். காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒல்லியாக இருக்கிறோம். ஆள் வந்தோடனே ஓரளவு நல்லா, அது என்னோட இது. ரொம்ப ஓவராக நம்மளை பற்றி நீங்களே பாருங்க. ஷோவில் என்னென்ன வார்த்தைகள், இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு இவங்ககிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு ஆனால் தலையெழுத்தா சார். ஸோ அப்போ இருந்தே எனக்கு பிடிக்காது. நான் எவிக்ட் ஆகி சொல்லிட்டேன், கானா உணவு வந்து இந்த மாதிரி தப்பான நபர், இதெல்லாம் யாரும் நீங்கள் நம்பாதீங்க, எங்களுக்கு கடையில் பாண்ட்லாம் கிடையாதுன்றது சொல்லியாச்சு. உள்ளுக்குள்ளே போனோடனே அவன் பொறாமை ஆயிடுச்சு. அதாவது புகழுக்கு பொறாமை மட்டும்தான் இருந்துச்சு. அட்டாக் பண்ணி வெளியில் பண்ணன்றது புகழும் கானா உணவு போன்றதும் பிளானு. என்னடா அங்கேயே வந்துட்டு அவன் தெரிய ஆரம்பிச்சிருவானே, கெங்காக ஆரம்பிச்சிடும். என்ன பொறாம வந்துருச்சு. உள்ள போனோம். பேஸ் வந்து கானாவினத்தோடைய பேஸ் தான். அவங்க 2 ஆமா உண்மை சொல்ல வரை கானாவினத்து தான் அம்புட்டுக்கும் காரணம். புகழுக்கு பிடிக்காட்டி ஒதுங்கிதான் சார் இருந்தா. அப்படி அவர் சண்டை போட தூண்டினது வந்து கானாவினத்து தான். உள்ளேயுமே அப்படிதான் சார் பண்ணும். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து நீங்க எல்லாமே பாருங்களே, நான் ஸ்டேஜ் பேசிக்கிட்டு இருக்கணும், தூள் துப்பிருப்பா அப்படி. ஓகேங்களா, அத பிரச்சனை நான் பார்க்கல. எது உங்களை பிடிச்சி திட்டிருப்பேன். ஆமா, அப்புறம் பார்த்துட்டு ஐயோ சாரினார். பிரச்சனை நான் கேட்டாரு. அது மனிதாபிமானம். இப்போ எனக்கு பிரச்சனைக்கு சண்டை வர்றப்ப என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் வயசுல சீனியர்லாம் நீங்க அவர் துப்புனதை பார்த்துருவீங்கன்னா அடங்கிட்டார் சார். அப்புறம் சாரி பண்ணிட்டார். ஆனா பார்க்கல அவர் துப்புனது. நீங்களே பாத்துறீங்களா, தூண் அவர் துப்புறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப இந்த மாதிரி பிஹேவியரிசம் சார். அவன் வயசு என்ன சார், கானா உணவு வயசு. ஓகேங்களா, ஒரு மட்டமான பிஹேவியரிசம் பார்க்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். நாங்கள் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு கானா உணவு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு உள்ளே வந்திருக்கான் சார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது, நான் ஒரு வகையான செட்டில்மெண்ட்டோட வந்திருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும், நான் மெச்சூரா இத்தனைக்கு வயசுல அவன் மூத்தவன், வயசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு தரதலை மாதிரி தண்ணி அடிச்சுட்டு கஞ்சி அடிச்சுட்டு லோக்கலில் ஒரு இருந்த ஆள். நானே பார்த்தேன் சூப்பர் ஃபினாலே கடைசி போயில கசைக்கு வாயில் வைக்கிறாருன்னா அவரோட தரம் இன்னும் என்ன லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, அது அவரோட பர்சனல். ஆனால் பட் என்ன அட்டாக் பண்ணுறப்ப என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசுகிறேன் அப்படி சார். அப்புறம் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்ல விரும்பல. நான் புகழோ மாக்கப்பாவோ தண்ணி அடிக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. அது அவங்க விஷயம். நான் யாரோட பர்சனலும் இன்டர்ஃபியர் ஆகும்ல. அடுத்தவங்களை வந்து அதை அட்டாக் பண்ணுறப்ப இப்போ மாக்காப்பா தண்ணி அடிச்சுட்டு ராடு எடுத்துகிட்டு எறிகிறாரு. அது ராடு எடுத்து எறிகிறனால தான் அதை பற்றி வெளியில் வருது. அது உண்மையா? உண்மை சார், உண்மை சார். நான் ஒன்றா சொல்கிறேன். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நான் கோமலை என்ற உடனே காணாமல் எல்லாரும் என்னவோ சுற்றி அட்டாக் பண்ணுறாங்க.
நான் அதை சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஆளுக்காக பதிலடி கொடுத்துட்டு வந்தேன். கானா வினோத்துக்கும் தக்க பதிலடி கொடுத்தேன். அவருக்கு அது பிடிக்கல. சரின்னு உள்ளுக்குள்ளே போயாச்சு. நான் நிசாக்காவுக்கு தான் கோமாளியாக போனேன். போனப்போ அப்படியே எங்களுக்கு பின்னாடி பெஞ்சு தான் கானா வினோத். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்போ நடந்தது. இது லஞ்சில் நடந்து பிரேக்கில் நடந்து போய் சொல்கிறாங்க. ஷூட்டிங் அப்போ நடந்தது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கானா வினோத் வந்து என் குடும்பத்தை பற்றி திட்டின உடனே உங்களுக்கே தெரியும் நிறைய இடங்களில் துப்பிருப்பாரு. ஃபஸ்ட்டு துப்புனா கானா வினோத்தை விட்டுருவாங்க. ரெண்டாவது நான் திருப்பி என்ன பிடிச்சிருப்பாங்க. இதுதான் அதே கதை தான் அங்கேயும் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து என்னை குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அவர் நான் திட்டினேன். அதை விட்டுட்டானுங்க. புகழுக்கு பாடி கார்டு மாதிரி ஒரு கூட வந்து ஒரு பையன் வந்தான் சார். ஜிம்பாய் மாதிரி அசிஸ்டன்ட் கூட இருப்பானா அவன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் சேர்ந்து ஓடாந்து ஆயின்னு விளக்க வந்த நிசா அறந்தாங்க. நிசாவுக்கு அடி கூட இருந்த 2-3 பேருக்கு அடி வந்து ஸ்டேஜில் நான் அங்கே தனியாக பயந்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவர் பயம்னா இந்த பயம் கிடையாது. என்னடா இது இப்படி கேவலமாக பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு இது தனியாக வாய்ப்பு போயிருமே. அதே மாதிரி ஓடியாந்துட்டு கானாவனத்து அப்படி கூட்டத்தில் வந்து வேற அப்படி குத்துறா. அப்படி எல்லாம் அங்கே க்ரௌடு நடந்துகிட்டு இருக்கு. என்னைய கையில் வச்சு கீழே உட்காந்து, அதாவது அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க சார் எங்கள் ஊர் பக்கத்தில். அடுப்பாங்கிற செண்டியர்னா என்ன தெரியுமா? இன்னசென்ட்டாக அடுப்பில் இருக்கிற ரேடிகளை அப்படியே சண்டியர்த்தனம் பண்ணிக்கிட்டு அவங்க அடுப்புக்குள்ளே மட்டும்தான் சண்டியர். அது மாதிரி தான் அந்த மாக்காப்பாவாக இருக்கட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, டே ஒரு ஓங்கிய காற்று அடிச்சா மாக்காப்பா கீழே விழுந்துருவாரு, இவர்கிட்டடா நீ அடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், டே நம்ம ப்ரொஃபஷனல், அவர்கிட்ட அடி வாங்கிட்டு கூட மாக்காப்பாவை போலீஸில் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நம்ம போய் திருப்பி அடிக்கக்கூடாது. உண்மை அப்படிதான் சார். அவர் தண்ணி அடிச்சு அவரோட உடல்வாக அவர் பண்ண ஈசிஆரில் அவரை பற்றி நிறைய கதை சொன்னாங்க. அது எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ கூட நான் லேட்டஸ்டாக கேள்விப்பட்டேன். அவர் கண்ணாடி போட்டிருந்தாரு. அந்த தண்ணி அடிக்கிறது மறைக்கிறதுக்காக தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க ஷூட்டிங்கில். அது எல்லாருக்குமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் தண்ணி அடிக்கிறது அவர் பர்சனல். மது போதையில் தானே உனக்கு தாய்க்கும் தரத்துக்கு வித்தியாசம் தெரியல. மது போதையில் அவங்க 2 பேரும் முட்டாள்தனமாக என் கூட சண்டை போட்டானா ஃபஸ்ட்டு ஆங்கரா நீ என்ன பண்ணணும், தீர்த்து தான் வைக்கணும். நீ ராடை எடுத்து என் காலில் ரத்த காயம் உண்டு பண்ணியிருக்க கூடாது. தாய்க்கு தரத்துக்கு வித்தியாசம் தெரியலையா சார்? இதுதான் அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை ஒரு 7-8 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா? ஒரு ஆளை நான் பவுன்சர்லாம் தனியாக வந்திருக்கேன், சேனலை நம்பி வந்திருக்கேன். இது பிரேக்கில் நடக்கல சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது சார். உள்ள மாதம்பட்டி சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுகிறேன். இவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு போய் கனாவனத்து விரட்டி அவங்களுக்குறான் சார். ரோஜா மேடம்கிட்ட ஃபோட்டோ கேட்டேன். அங்கே நீங்கள் ஃபோட்டோ கொடுக்காதுன்றான். செஃப் தாமஸ் சார்ட்ட பேசிட்டு இருக்கேன். என்னவே இப்படி சுற்றி வந்து அவங்களுக்குறான் சார். அதுக்கும் பொறுமையாக போனேன். மாதம்பட்டி சாரும் நிற்கிறார், தோல் மேலே கையை போடுறாரு. பின்னாடி ஒரு பையன் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ எடுக்காதீங்கன்னு ஃபோனை பிடிங்கிட்டு அங்கிட்டு ஓட்டுறேன். அப்படியே இதெல்லாம் ஒரு மெச்சூரான பண்ணுற வேலையா? 40 வயசுக்கு மேலே உள்ள பண்ணுற வேலை. இதெல்லாம் அந்த செட்டு டைரக்டர் இவங்களாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனது ஒன்றுமே சொல்லலை. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, என்னவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் காமெடி சோதி வாங்குற அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சரி சார் அப்படி தான் போனேன். அதுக்காக என் தன்மானத்தை விட்டுட்டு என் குடும்பத்தை பற்றி பேசுகிறப்பலாம் நான் பண்ண முடியாது. அந்த வார்த்தைகள் அங்கே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கானா வினோத் மாதிரி அதான் சார் அந்த மாதிரியான ஒரு மட்டமான நபர். இப்பயும் மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறதுனா, கானா வினோத்துக்கு ரவுடிகளோட சப்போர்ட் சவகாசம் ஜாஸ்தி, புகழுக்கு ரவுடிகளோட சவகாசம் ஜாஸ்தி, மாக்காப்பாவுக்கு பணக்காரங்களோட சப்போர்ட் ஜாஸ்தி, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தின்னாங்க. உண்மை அதுதான் சார். இவங்க தொட்டது சாதாரண ஆளத்தோட சார், வாட்டர்மெலன் ஸ்டார், வைரல் ஸ்டாரை. இன்னைக்கு மாக்காப்பாவா திவாகரனா, திவாகர் தான் அந்த இடத்துல சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. மாக்காப்பா ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது சார். அவர் ஒரு சாதாரண ஆங்கர். நான் டாக்டராக இருக்கேன். நான் படித்த படிப்பில் அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்டாக மாக்காவை படித்து பாஸ் பண்ண சொல்லுங்கள், நான் என் ஒரு காதை எடுத்துக்கிறேன். நீட் எக்ஸாம் எழுதி பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி படிக்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார் இது ஒரு இது? அவ்வளோ ஒரு படித்த ப்ரொஃபஷனல், மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டாக்டரை நீ ராடு எடுத்து எறிவா, நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த ராடு எடுத்து அடிச்ச மாற்று ஆன் செட்லேயே நடந்ததா இல்லை ஆன் செட்? எல்லாருமே இருக்கும்போது யாரும் அதை தட்டி கேட்கல சார். சார் குரூப்பா எல்லாரும் அகைன்ஸ்டா எனக்கு இருக்காங்க. ஓகேங்களா? இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி பேச முடியும்? மாக்காப்பா இல்லை உங்களுக்கு ஆங்கரை போய் என்ன சொல்ல முடியும்? ராடு எடுத்து அடிக்கணுன்ற மோட்டிவ் தான் எரிஞ்சாரு சார். எரிஞ்சாரு. அப்படியே அது காலில் பட்டு ரத்தமாச்சு. பண்ணிட்டு எடுத்து எரிஞ்சுட்டு போ நீ போ அப்படின்னு. அப்படி சார் வயசுக்கு மரியாதை சார் மாக்காப்பாவுக்கு. நான் சாருக்குன்னு கூப்பிட்டதில்ல. என்னை விட நாங்கள் காலேஜில் படிக்கிற காலத்துலேருந்து அவர் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீனியர், வயசுலேயும் சீனியர், வயசுக்கு மரியாதை. அப்படி இருந்தால் நான் இவங்களை கூட பேசுகிறப்ப திட்டிருப்பேன் தவிர மாக்காப்பாவை திட்டவே இல்லை. மாக்காப்பா சாரி கேட்டால் அந்த பிரச்சனையை விட்டுறேன், சாரி அவர் கேட்க மாட்டாரான் சார். மாக்காப்பா அவன் என்ன பெரிய இவனா சார்? நான் கேட்குறேன். நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் மரியாதை இருக்குது. 40-50 பேர் முன்னாடி வச்சு என்னை எரிஞ்சு என்னை ரத்தக்காயப்படுத்திட்டு என்னை அடிக்க வந்து காணவனத்தை இத்தனை இவ்வளோ அட்டாக்கும் பண்ணிட்டு சாதாரணமாக மன்னிப்பா வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டு ஹக் கொடுத்துட்டு போயிடுவாமா. நான் இழிச்சுவேன் என்ன சார்? சார் ஒரு பப்ளிக்கு ஒரு பேசிக்காக சொல்ல வரேன் சார். ஒரு டாக்டர், ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு ஆக்டர், எல்லா மூலையும் இருக்கும்ல. இன்சிடென்ட் நடந்தது இல்ல சார், இதுக்கப்புறம் ஷூட் கண்டினியூ ஆச்சா இல்ல? கண்டினியூ ஆச்சு. கொஞ்ச நேரம் எல்லாரும் தனித்தனி ரூம்ல வச்சு பேசி இது பண்ணி அவங்கள வச்சு கண்டினியூ பண்ணிட்டாங்க. நீ கேட்ட கொஸ்டின் சூப்பர் சார். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நிறைய செலவு பண்ணி ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கள ஷூட்டிங் பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு ஆளுக்காக 4 பேர் நிப்பாட்ட முடியாது. ஸோ இருக்கிறவங்கள வச்சு முடிச்சிருவாங்க அவங்க. நீங்க போல, நான் போல, நீங்க கண்டினியூ பண்ணிக்கல சார். கானா வினோத்தோட எண்ணமே அதுதான் சார். எனக்கு வாய்ப்பை கெடுக்கணும். இங்கன்ல பிக் பாஸ் கோஸ்லயுமே நிறைய கெடுதல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் எவிக்ட் ஆனோன்னு சொன்னேன்.
ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கானாவோடது உங்க நண்பரா இது அவன் சீனியர் சார், எனக்கு நண்பர்லாம் கிடையாது. சும்மா அங்க உள்ளவங்க கிட்ட சீன போட்டுட்டு ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜ் குரூப்னா சபரி இவங்க தான் என்னோட ஏஜ் குரூப். சபரி, விக்ரம் இவங்கலாம் என்னோட சின்ன பசங்க. இவன் வந்து ரொம்ப சீனியர் சார். சும்மா அங்க வந்து சீன போட்டுக்கிட்டு இருக்கான். நான் என் ஏஜ் ப்ரூஃபா உங்களுக்கு ஆதரோடயே எல்லாருக்கும் காமிச்சாச்சு. இன்னொரு என் கூட படிச்சவங்க, வந்தவங்க, போனவங்க எல்லாருக்கும் தெரியாதா? அவங்கலாம் ரொம்ப சீனியர். இதுக்கப்புறமா நீங்க சிடபிள்யூசில இருக்கீங்களா இல்ல? இல்ல சார், அவ்வளவுதானே உங்களுக்கு. இவ்வளவு பிரச்சனை வந்து அந்த எபிசோட இல்ல, அதுக்கப்புறம் எப்படி இருப்போம்? வேற இதெல்லாம் தர்றோம், வேற சான்ஸ் தர்றோம்னு சொன்னாங்க. நான் டெலிவிஷனும் தப்பே சொல்ல மாட்டேன், சேனல் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு அன்னைக்கு உண்டான பேமெண்ட், ஷூட்டிங் பேமெண்ட் வாங்கிட்டேன், கொடுத்துட்டாங்க. டிராவல் எக்ஸ்பென்ஸ். நீங்களே தான் இப்போ இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண வந்துட்டீங்களா இல்ல ப்ரொடக்ஷன் சைடுல ப்ரொடக்ஷன்ல வந்து கூப்பிடல சார். அவங்க அடுத்தது பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. Right. அவங்கள ஏன்னா சொல்லி தப்பு இல்ல. அவங்களுக்கு ஷூட்டிங் போகணும். அவங்க 5 பேரை 4 பேரை தூக்க முடியாதுல்ல. ரைட். ஏன்னா ஐ மீன் பிரச்சனை பண்ணவர்கள் வந்து அதுதான் எனக்கு வயிற்றெரிச்சல், ஆதங்கம். அப்ப அவங்க எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் அவங்க செலவு பண்ணி பண்றதுனால நாய் அநியாயம்லாம் யோசிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது சார். அவங்களுக்கு வேலை முடியும்னா அவங்க பணம் சேஃப்டி ஆகணும். இல்ல சார், இப்போ நான் ரொம்ப சீரியஸாவே சொல்றேன். இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மள அவர் தான் வைரலா இருக்காரு. இப்போ அவரை தானே வச்சுக்க பார்ப்பாங்க சேனல்ல.